இலங்கையிலேயே எமது ஆலயத்திலே தான் தற்போது அதிகமான சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 108 சிவலிங்கங்கள், 2 மகாலிங்கங்கள், அதோட விநாயகர் முதல் வச்சிருக்கிற விநாயகர் முதல் வழிபடுவதற்காக. அதே போல அங்கால 12 ராசிக்குரிய லிங்கங்களும் அங்கால 9 நவக்கிரகங்களுக்குரிய லிங்கங்களுமா வச்சு இலங்கை அதோட இந்த கோயில் என்ன ஒரு அற்புதம் என்று சொன்னால், நாங்கள் எதை நினைச்சு கும்பிடுறோமோ அதை கடவுள் கொடுக்குறாரு. அதாவது இந்த கோயிலுக்கு பேர் வெடிக்காத்தனன்னு தான் இருந்தது. அது பிறகு இப்போ உள்ளுக்கே போனோம்னு சொன்னால் இதில் 131 கும்பம் இருக்கிறது. இங்கே 131 கும்பம். இங்கே அது யாரும் இந்நேரம் எங்கட கோயிலில் தண்ணி ஊற்றிட்டு போய் இந்த சிவனுக்கு தண்ணி ஊற்றி திருநூறு பூசி அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு போகலாம். எந்த கட்டுப்பாடும் இங்கே என்ன விரும்பின நேரத்தில் யாரும் இந்த கோயிலில் தண்ணி ஊற்றி வழிபட்டுட்டு போகலாம். அது ஒரு பெரிய ஒரு பட்டு கட்டி இந்த இடத்துல சிவலிங்கத்துக்கு குங்குமம் நேரத்தில் மொப்பா இருக்கு பாருங்க. இந்த வெயில் இருக்கிறதுக்கு மொப்பா இருக்கு. எங்களை நம்ப முடியாததாக தான் இருக்குது. அண்மை காலத்தில் தான் இந்த கோயில் வளர்ச்சி அடைந்தது. உறவுகளே வணக்கம். இப்போ நான் நிற்கிற இடம் யாழ்ப்பாணம் அல்வாய் வரசித்தி விநாயகர் ஆலயத்துக்கு தான் நான். அல்வாய் வரசித்தி விநாயகர் உடனுரை காத்தவராயர் கோயில். அந்த கோயிலில் 131 சிவலிங்கம் அமைச்சு இன்றைய தினம் கும்பாசகம் நடைபெற இருக்கின்றது. 131 சிவலிங்கம் 108 சிவலிங்கம், முன்னுக்கு உள்ளது 2 மகாலிங்கம், 9 நவக்கிரக லிங்கம், 12 ராசிலிங்கம் என்று சொல்லி மொத்தமாக 131 சிவலிங்க துடைய கும்பாசகம் இங்கே நடைபெற இருக்கின்றது. வாங்கோ இந்த கோவிலுக்குள்ள இப்போ நான் போகிறேன். என்ன மாதிரி இந்த சிவலிங்க அமைப்புகள் எல்லாம் இங்கே இடம்பெற்றிருக்கிறது என்றெல்லாம் முழுமையாக பார்க்க போகிறோம். வாங்க இப்போ கோயிலுக்குள்ள போகிறேன். இதுதான் அந்த கோயில், வரசித்தி விநாயகர் உடனுரை காத்தவரார் கோயில். இதுதான் அதனுடைய அமைப்பு, முன்பக்க அமைப்பு. இதுதான் அதோடைய முன்பக்க அமைப்பு. இப்போ நீங்கள் 2 சைட்டும் தெரியுது பாருங்க. இந்த இடத்துல தெரிகிறது தான் மகாலிங்கம். இங்கே பாருங்க, இது பெரிய லிங்கம் மகாலிங்கம். இப்படி இது மருங்கிலம் 2 பக்கமும் இந்த இடத்துல 2 மகாலிங்கம் அமைச்சிருக்கேன். பெரிய லிங்கம் இந்த லிங்கம். இப்படியே நாங்கள் உள்ளுக்கு பார்த்து கொண்டு போயிருக்க பாருங்க, 2 சைட்டும் இருக்கு. இந்த 2 சைட்டுமே 108 லிங்கம். இதில் கீழே அவருடைய அதை உபயம் செய்தாக்கூடிய பேர் இருக்கிறது பாருங்க. இதுல 108 சிவலிங்கம் பாருங்க. இந்த இதுல 108 சிவலிங்கம் இருக்கிறது. இலங்கையிலே நீங்கள் எங்கேயுமே இப்படி ஒரு ஆலயத்தை பார்க்க முடியாது. சிவலிங்கம் அமைத்த ஒரு அற்புதமான இந்த கோயில் பாருங்க. இந்த பக்கமும் பாருங்க, இந்த பக்கமும் இருக்கிறது. 2 சேர்த்து 108 சிவலிங்கம். இதுல 12 ராசிலிங்கம் இதுல இருக்கிறது பாருங்க. 12 ராசிலிங்கம். இதுல ராசியுடைய பெயர்கள் போட்டிருக்கிற கீழே உபயம் செய்தாக்கூடிய பேர் அதில் பொறிக்கப்பட்டிருக்கிறது. 12 ராசிலிங்கம். இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னா இந்த பக்கம் நவக்கிரக லிங்கம் 9 லிங்கம் இருக்கிறதுங்க பாருங்க. பாருங்க பிள்ளையாருடைய இது யாகத்துக்கான இது பந்தல் போடப்பட்டிருக்கிறது. உள்ளுக்கு வணக்கம். வரசித்தி விநாயகருடன் உரை காத்தவராயன் ஆலயத்தில் இன்றைய நாளிலே 131 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்வதை நாங்கள் பார்த்திருக்கின்றோம்.
இந்த எண்ணம் உங்களுக்கு எவ்வாறு எழுந்தது, இதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்க. உண்மையிலே இந்த கோயிலில் நடக்கிற அபிவிருத்தி எல்லாமே கடவுளின் ஒரு செயலால் தண்டவாள் நடந்து கொண்டு இருக்குது. அது எங்களை நம்ப முடியாததாக தான் இருக்குது. ஒரு அண்மை காலத்தில் தான் இந்த கோயில் வந்து வளர்ச்சி அடைந்தது. ஒரு ஒதிய மரத்துக்கு கீழே இந்த கோயில் ஆரம்பத்தில் இருந்தது. அதாவது இவருடைய அப்பா வந்து எங்களுக்கு தெரியும், அவர்ல இருந்து எங்களுக்கு தெரியும். அதுக்கு முதலே எங்களுக்கு 1882 இருந்து தான் இந்த கோயிலை பற்றி தெரியும். அவற்றை அப்பா முதல் ஒரு ஒதிய மரத்துக்குள்ளே விளக்கு வச்சு வந்தவர். அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா அவர் பேர் சிவகுரு, சைவ பழம் என்று சொல்றது. அதுக்கு பிறகு எனது தந்தையாருடைய அப்பா தம்பி ஐயா அவர்கள் நீண்ட காலமாக விளக்கு வைத்து வந்து, அதுக்கு பிறகு என்னுடைய அப்பா விளக்கு வைத்திருந்தார். இப்போது நான் அதுக்கு பூஜை செய்து கொண்டு இந்த கோயிலை பெருசாகி கொண்டிருக்கிறோம். இப்போ நம்மளுக்கே போனோம்னு சொன்னால் இதில் வந்து 131 கும்பம் இருக்கிறது. இங்கே 131 கும்பம், இங்கே 130. இதுதான் இந்த ஆலயம். ஆலயத்தில் அமைப்பை பாருங்கள். இப்போ வந்து அங்கே வந்து பூசை நடைபெற்று கொண்டிருக்கின்றது. நாங்கள் 4 பேரும் வந்து இந்த கோயிலில் இங்கே ஒரு நிர்வாக கட்டமைப்பு பண்ணணும் இல்லை. நாங்கள் ஒரு மெய் அடியார்களாக தான் இருந்து இந்த கோயிலை ஒரு 4 பேரும் இன்னும் ஒரு 3-4 பேர் சேர்ந்து தான் இந்த கோயிலை தான் எந்த பிரச்சனையும் இல்லாமல் நாங்கள் 2019ஆம் ஆண்டில் இருந்து இங்கே திருவிழா நடைபெற்று கொண்டிருக்குது. எங்களுக்கு இங்கே 130க்கும் மேற்பட்ட உபகாரர்கள் திருவிழா செய்கிறார்கள். எந்தவித முரண்பாடுகளும் இல்லாமல் எல்லாரும் அமைதியாக இந்த கோயிலில் தாங்கள் வேண்டுவதை செய்துட்டு போயினோம். இங்கே நாங்கள் எந்த கட்டுப்பாடுகளும் வைப்பதில்லை. மக்கள் தங்களுக்கு விரும்பின வகையில் வழிபடக்கூடியதாக இருக்கிறவனே. அதோட இந்த கோயிலில் ஒரு அற்புதம் என்று சொன்னால், நாங்கள் எதை நினைச்சு கும்பிட்றோமோ அதை கடவுள் கொடுக்குறாரு. அதாவது இந்த கோயிலுக்கு பேர் வந்து வெடிக்காத்தன் தான் இருந்தது. அது பிறகு இப்போ வரசித்தி விநாயகர் வந்து அல்வாய் வரசித்தி விநாயகர் உடன்றை காத்தவராய தேவஸ்தானமாக வந்திருக்குது. இந்த சிவலிங்கம் எப்படி வந்தேன்னு சொல்லி சொன்னால், உண்மையிலேயே எங்களுக்கு எங்களோட யாழ்ப்பாண மண்ணில் வடமராட்சியில் அதாவது இந்த சிவலிங்கங்கள் இல்லை. சிவன் கோயில்கள் பல இருக்கின்றன. அப்படி சிவலிங்கம் வைக்கணுமென்று நான் ஆசைப்பட்டு இருந்த நேரத்தில் முதல்ல ஒரு 2 சிவலிங்கத்தை வைக்கத்தான் விரும்பி 2 வச்சு, அப்புறம் ஒரு 9 பேர் சேர்ந்து முதல் 9 சிவலிங்கத்தை வச்சுட்டு சொல்லுகின்ற போது இந்த மக்கள் எல்லாரும் தாங்களும் சிவலிங்கம் வைக்க போகின்றோம்னு சொல்லி எங்களோட ஊரில் உள்ள அநேகமான இந்த கோயிலின் பரம்பரை ரீதியாக கோயிலோட தொடர்புடையவர்கள் எல்லோரும் இங்கே சிவலிங்கம் வைத்ததோட வெளியில இருந்தும் பலர் சிவலிங்கங்களை இங்கே உபயோகிச்சிருக்கிறார். இலங்கையிலேயே எமது ஆலயத்திலே தான் தற்போது அதிகமான சிவலிங்கங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன. அதாவது 108 சிவலிங்கங்கள், 2 மகாலிங்கங்கள், அதோட விநாயகரை முதல் வச்சிருக்கிறோம். விநாயகர் தான் முதல் வழிபடணுன்றதுக்காக. அதே போல் அங்கால 12 ராசிக்குரிய லிங்கங்களும், அங்கால 9 நவக்கிரகங்களுக்குரிய லிங்கங்களுமா வச்சு இலங்கையில இது ஒரு வரலாற்று சாதனை. அதாவது நாங்கள் ஒரு கிராமத்தில் வாழ்கிற நாங்கள், அதிகமான பணபலம் இல்லாத நாங்களோட ஒரு தினம் உழைச்சி தான் இந்த கோயிலை நாங்கள் கொண்டு நடத்திருந்தாங்க. எங்களோட மக்களின் ஒத்துழைப்பு, அதாவது எங்களோட காத்தானில் உள்ள நம்பிக்கை, அதாவது இது கூட நீங்கள் கேட்டிருந்தீங்க,
உண்மையிலேயே ஒரு போன வருஷம் வைரவர் சாந்தியின் போது நான் குறிப்பிட்ட இந்த கோயில் வந்து இவ்வளவு நீளத்துக்கு போகும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருந்தது. ஆனால் எப்படி என்று தெரியவில்லை. ஆனால் எங்களோட இந்த ஒரு கனவுல தான் கடவுள் தன்னுடைய காட்டி காட்டி நடத்துவது. அப்படி கனவுல வந்தின்படி இந்த கோயில் அந்த அளவு பிரமாணம் நாங்கள் ஐயர் சோதரரை கூப்பிட்டு எடுக்கல, நான் என்னுடைய விருப்பத்தின்படி செய்கிறது. அது கடவுள் தான் நின்று செவிக்கிறான்னு சொல்லி நாங்கள் நினைச்சு செய்கிறது. நாங்கள் 4 பேரும் இந்த கோயிலில் என்ன பிரச்சனை வந்தாலும் அதை சமாளித்து கொண்டு போகிற மாதிரி நடக்கிறோம். பிரச்சனை இல்லைங்கிற மக்கள் நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கோட அங்கே இருக்கணும். ஏனென்று சொன்னால் ஒரு நிர்வாக கட்டமைப்புகள் வரைக்கெல்லாம் முரண்பாடுகள் ஏற்படுறது. ஆனால் முரண்பாடுகள் வந்தால் கூட முரண்பாடுகளை தீர்த்து நாங்கள் எல்லோரையும் சுகமாக கொண்டு போகின்றோம். இங்கே நாங்கள் பூசம் வந்து 12 மாதங்களும் மாதாந்த பூசம் நடக்கின்றது, சுவாமி சுற்றுறது. அதோட எங்கள் ஊருக்கு இருக்க ஊர்வலமாக வைகாசி பூசத்து 2 போடுறாங்க, திருவம்பாவை நடக்குது, அதேமாதிரி சரஸ்வதி பூசை நடக்குது, ஆணி உத்திர பொங்கல் நடக்குது. ஆணி உத்திர பொங்கலுக்கு அந்த கலாணி தம்பி ஐயா கலாமணி இறங்கல நாங்கள் காத்தவராயன் கூத்து நாடகம் ஒரு வருஷம் போடுறோம். நாங்கள் இப்படி எங்களுடைய ஆலயம் ஒரு தான் தோன்றீஸ்வரர் மாதிரி தான் இந்த இருக்கின்றது. இது வந்து வெளி உலகத்தில் எல்லாருக்கும் தெரிய வேணும். என்று சொன்னால் இது நாங்கள் ஒரு சாதாரண மக்கள் தான். இந்த அல்வா கிராமத்துக்குன்ற ஒரு பண்பாடு இருக்குது. அந்த பண்பாட்டின் வழியில நாங்கள் எல்லா மக்களையும் அரவணைத்து தான் இந்த கோயிலில் கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். மிகுதி விஷயங்களை சித்தப்பா குறிப்பிட்டிருந்தீர்கள். இந்த அளவுக்கு நான் கேட்பதை பொருத்தமும் தெரியவில்லை. உங்களுக்கு அந்த கனவுல வந்துதான் இந்த விடயங்களை செயற்படுத்த சொல்லி உங்களுக்கு அந்த உத்தரவு சொன்னீர்கள். அதை பற்றி ஏதாவது சொல்லுங்க. உண்மையிலே நான் ஒரு உளவியல் என்ற வகையில் கனவுகள் என்பது வந்து நாங்கள் மனதில் நினைக்கிறது தான். நாங்கள் எங்களோட கனவுல நாங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நாங்கள் என்னத்தை கதைக்கிறோமோ அல்லது நாங்கள் அன்றைக்கு என்னத்தை பார்க்குறோமோ அது எங்களுக்கு கனவுல வரும். அதுதான் கனவு என்பது வந்து ஒரு புதிதாக தோன்றுவதே இல்லை. சிக்மண்ட் ஃப்ராய்ட் சொல்லியிருக்கிறேன், நாங்கள் என்னத்தை நினைச்சிட்டு இருக்கிறோமோ அது எங்களுக்கு இரவில் சொப்பனமாக வரும்னு சொல்லி. இப்போ எனக்கு இந்த லிங்கங்கள் பற்றி நினைவுகள் இருக்கிறதால, ஆனால் லிங்கங்களை வந்து கடவுள் காண்பிச்சிருக்கிறார். இந்த வகையில் இந்த இங்கே அமையப்போகுதுன்னு சொல்லி காண்பிச்சிருக்கின்றார். அதே மாதிரி சில விஷயங்கள் இந்த ஆலயத்திலே வந்து சில திருட்டுகள் நடைபெறுகின்றது. அப்படி ஒருக்கா மோட்டார் திருடப்பட்டிருந்தது. அப்போ அந்த மோட்டார் திருடப்பட்ட இடம் வந்து எனக்கு விடிய காலமே ஒரு மேடான இடத்திலே ஒரு வீட்டிலே தான் இருப்பதாக காரணம். அந்த அதன்படி நான் விடிய மோட்டர் சைக்கிளில் முறை கொண்டு போய் அந்த வீட்டடியில் போய் நின்று அந்த மோட்டரை அப்புறம் நாங்கள் எல்லாரும் சேர்ந்து இந்த நெல்லியடி போலீஸின் உதவியோடு இந்த மோட்டரை கூட நாங்கள் எடுத்து நாங்கள் இப்படி சில விஷயங்கள் இருக்கின்றன. நீங்கள் குறிப்பிட்டிருந்தீர்கள் 108 சிவலிங்கம், 2 மகாலிங்கம், 9 நவக்கிரகலிங்கங்கள், 12 ராசிலிங்கங்கள். இந்த அடிப்படையான ஒரு விடயம் வந்து எவ்வாறு நீங்கள் தேர்வு செய்தீர்கள்? யாராவது சொன்னார்களா? இல்லாது
இது ஒரு ஆகம ரீதியாக 108 லிங்கம் வைக்க வேணும். அதோட 2 மகாலிங்கம் பெருசாக வைக்க வேணும்னு தான் இருக்குது. பொதுவாக நீ கைதடியில் சாவச்சிலெல்லாம் இருக்குது. இப்போ அங்கெல்லாம் இப்படி வைக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே நாங்கள் அதை வச்சு கொண்டு போய்கள் எங்களோட மக்களுக்கு வந்து ஒரு ஆசை வந்துச்சு. நாங்களும் வைக்க வேணும்னு சொல்லி ஆசை வரைக்கல. நாங்கள் ராசிலிங்கத்தையும் மக்களுக்கு இடம் கொடுக்கணுமென்ற கணக்கு கிராம மக்களுக்கு கொடுத்தோம். அப்புறம் இன்னும் எங்களுக்கு வேணும்னு சொல்லி சொன்னதால நாங்கள் இங்கே நவக்கிரக லிங்கத்தையும் வச்சு இறைவனுக்கு ஒரு பூரணமாக நாங்கள் அந்த இதை செய்திருக்கிறோம். இந்த ராசி லிங்கங்களை பொறுத்தவரையில் வந்து வெள்ளை கற்களாக வந்து சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அந்த வேலைப்பாடுகள் இலங்கையில் செய்தீங்களா? இலங்கையில தான் கைதடியில வந்து இந்தியன் ஆசாரி மாதிரி இருக்கணும். அவை தான் செய்யணும். அது கிரைனேட்கள்ல செய்திருக்கணும். ஒரு பிரசாதங்களை வந்து ஒரு டைம் கொடுக்குது பாருங்க. ஒவ்வொரு தட்டுகளும் வந்து இருக்கு. தட்டுகளும் வந்து ஒரு டைம் நவதானியம் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து வைக்கப்பட்டுள்ளது. வணக்கம். ஆரம்பத்தில் இந்த ஆலயத்திற்கு பின்னால் அமைந்துள்ள காணிகளுக்குள் தான் எமது மூதாதையர்கள் வாழ்ந்து வந்தார்கள். அப்போதெல்லாம் எங்களுடைய அந்த மூதாதையருடைய பொருளாதாரத்திற்கு ஏற்றவாறு ஒரு சிறு தெய்வ வழிபாடாக இந்த காத்தவராயர் ஆலயத்தை 6 சந்ததிக்கு முற்பட்ட மூதாதையர்கள் அதை அமைத்ததாக எங்களுக்கு செவி வழியாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். அதன் தொடர்ச்சியாக அருகிலே புதுக்களங்களை பிள்ளையாரும் இதிலிருந்து ஒரு 500 மீட்டர் தொலைவில் முத்துமாரி அம்மனும் அப்படியே அமைந்திருந்து எங்களுக்கு ஒரு காவல் தெய்வங்களாகத்தான் இவை இருந்தவை. அதை கண்ணூடாக கண்ட எமது மூதாதையர்களும் இருக்கிறார்கள். பின்னாளில் பொருளாதார வளர்ச்சியின் நிமித்தம் இந்த ஆலயங்கள் வேறு வேறு பரிணாமங்களை பெற்று இன்று காத்தவராயர் உடனுறை வரசித்தி விநாயகர் என்ற அந்த புது பொலிவோடு இருக்கின்றது. இதில் இந்த சிவலிங்க வழிபாடு என்பது மக்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு பொதுமைப்படுத்தப்பட்ட ஒரு வழிபாடாக அமையும் என்ற நம்பிக்கை இருக்கிறது.
நவக்கிரகத்துக்கான கும்பம் பார்க்கணும். அங்கே முடிஞ்சது. நவக்கிரகத்துக்கான கும்பம் பார்க்கணும். நல்ல நேரம் மப்பாக இருக்கேன்னு. நல்ல நேரத்தில் வந்து மப்பாக இருக்கு பாருங்க. இந்த வெயில வச்சது இப்போ மப்பாக இருக்கு. வாங்குறதுக்காக வந்து தெற்பை பிடிக்கிற இந்த இடத்துல பாருங்க. അടുത്ത ശുക്രൻ രണ്ട് ശ്രീരംഗൻ വിഷ്ണുണ്ട്. ശുക്രൻ്റെ സൂര്യൻ അത് ശനി അയ്യ. ശനിയുടെ നിഴലിയാണോ ശനി? അല്ല അതൊക്കെ കൊണ്ടുണ്ടോ കൂടെ? ഇത് സൂര്യൻ്റെ. അടുത്തത് കേത് പാർവതിരായ തങ്കമലരുണ്ട്. കേത് അളാക്കും ராசிகளுக்கான அந்த சிவலிங்கத்துக்கு வாக்கு. அவர்கள் எங்கேயும் செல்ல தேவையில்லை. இங்கேயே வந்து தாமாகவே அதை வழிபட்டு பால் ஊற்றியோ நீர் ஊற்றியோ அல்லது பட்டு கட்டியோ தாமாகவே செயல்படலாம். ஐயரையோ அல்லது வேறு யாரையும் நாட வேண்டிய தேவை இருக்காது என்று நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. இந்த சிவலிங்கங்களுக்குரிய வழிபாடு தான் உலகத்திலே வந்து ஒரு புண்ணியமான வழிபாடுன்னு சொல்லினோம். அதாவது யாரும் இந்நேரம் வந்து எங்களோட கோயிலில் தண்ணி ஊற்றிட்டு போய் இந்த சிவனுக்கு தண்ணி ஊற்றி திருநீறு பூசி அதுக்கு குங்குமம் போட்டு வச்சு போகலாம். எந்த கட்டுப்பாடும் இங்கே என்ன விரும்பின நேரத்தில் வந்து யாரும் இந்த கோயிலில் தண்ணி ஊற்றி வழிபட்டுட்டு போகலாம். அது வந்து ஒரு பெரிய ஒரு புண்ணியமாக சொல்லப்பட்டு வருகின்றது. இந்த பாலுக்கு
சிவலிங்கத்துக்கு வந்து பால் வாக்கு. என்ன சரிங்க ஐயா பன்னீர் என்னது இளநியா இளநியா வந்து பிள்ளையா இருக்கும். மற்ற சிவலிங்கத்துக்கு மகாலிங்கம். இருந்து கலைக்கின்ற வேளையில் பரணிதரனுக்கு ஒரு தீர்க்க தரிசனம் என்று தான் நாங்கள் அதை கருத்தில் கொள்கிறோம். ஏனென்றால் நாங்கள் அங்கே உள்ளே இருந்து கதைக்கின்ற பொழுது அவர் சொன்னார், இந்த கோயில் வந்து அங்கே ரோட்டு வர வேண்டும் என்று தனக்கு ஒரு ஆசை என்ற மாதிரி அவர் ஏதோ ஒரு தீர்க்க தரிசனத்தில் சொன்னார். அப்போ நானும் இவரும் தான் அந்த இடத்துல இருந்து நாங்கள் அது பெருசாக அதை நினைக்க இல்லை. அந்த சந்தர்ப்பத்தில் இப்போ இந்த சந்தர்ப்பத்தில் பரணிதரனுடைய அந்த கருத்து வந்து ஒரு தீர்க்க தரிசனமாக இதில் இருந்து இந்த மூலஸ்தானத்திலேருந்து குறிப்பிட்ட அளவு தூரத்தில் இந்த ஆலயம் இவ்வாறு வளர்ச்சி அடைஞ்சதை நினைச்சு நாங்கள் பெரிய இறைவன் சக்தி என்று தான் நாங்கள் நினைக்கிறோம். நன்றி. தயிர் வந்து பஞ்சாமிர்தம். வானடியில இப்ப கண்டு உதயமோகன்
மற்றது 2 பேக்கெட் வெயில் இந்த 3ஆம் வெயில் இந்த ஆலயம் வந்து என்னன்னு சொன்னா எங்களுக்கு நாங்கள் கடவுளை வந்து நாங்கள் பூட்டி வச்சுக்கொண்டு நாங்கள் கட்டுப்பாடுகளை வச்சுக்கொண்டு தான் கடவுளை வழிபட்டு கொண்டிருக்கிறோம். உண்மையிலே அப்படி இல்லை. கடவுள் என்பது வந்து எல்லாருக்கும் பொதுவானது, எல்லாரும் வழிபடணும். இப்போ எங்களுடைய நோக்கமே அதே தான் இருக்குதுன்றா, எல்லாரும் கடவுளுக்கு தொட்டு வழிபடக்கூடிய ஒரு நிலை வரணுமென்றக்காண்டி தான் நாங்கள் இந்த சிவலிங்கங்களை எல்லா மக்களுக்கும் உரிய வகையில் இந்த இடத்துல அமைச்சிருக்கின்றோம். ஆகவே யாரும் எந்த விதமான மனக்கிலேசமும் இல்லாமல் எல்லாரும் கடவுளை தொட்டு வழிபடலாம், இங்கே வரணும்னு சொல்லி நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இனி வரக்கூடிய நாட்கள்ல இங்க வரக்கூடியவர்கள் தங்களுடைய கைகாலையே அபிஷேகம் செய்யலாமா? ஓம், தாங்களே தண்ணி ஊற்றி பால் ஊற்றி திருநூறு சந்தனம் பூச்சி எல்லாம் செய்த வடிவா செய்யலாம். பொட்டெல்லாம் வைத்து அவர்களே அந்த ஒரு அர்ச்சனை மாதிரி அதை செய்து கொள்ளலாம். நன்றி. வணக்கம். பேரை சொல்லுங்க, மாற்றி சொல்லுங்க. ஒவ்வொரு சிவலிங்கத்துக்கும் வந்து அந்த ஒட்டியாக உபயம் செய்தாக்கள்லாம் இந்த இடத்துல வந்து நிற்கணும். அதை தான் இதுக்கு நேரம் அந்த கும்ப தண்ணி வா சிவலிங்கம். அப்படியே பண்ணிக்கலாம். 2 போய் ஊத்தி போடுறதா அங்க ஊத்தலாம். വിനോദത്തിന്റെ കരുണാനിധി സൗന്ദര്യാദേവി സുഗുണദാസൻ സുഗന്ധാകാന്തി ಚಿದಂಬರಂ ಸರಿಯಮ್ಮ ಧರಣಿಯಿಂದ ಸರಿ ಸಾರಿಗೆ ಪ್ರೇಮಾವಿ ಸರಿ ಜೇಕುಡು ಜೇಕಾಂದನ್ ಸರಿ ಮಹೇಶ್ವರಂ ತಿರುಮಲ ಸರಿ ಮಧುವಾನಂ ಜೇಕುಡು ಸರಿ ஒரு சிவலிங்கத்துக்குமான கும்ப தண்ணி ஊற்றினேன். ரெண்டே கொண்டு வைக்கிறீங்க. நூற்றி எட்டுக்கான சிவலிங்கத்துக்கு வந்து கும்பம் பார்த்து கொண்டு இருக்கேன் ஐயா. அதுங்க டயர் கூட ஒரு என்னங்க டயரும் ஒரு 5 இதாக போய் திருப்பி போய் எடுத்து கும்ப தண்ணி வாத்த சிவலிங்கத்துக்கு வந்து பட்டு கட்டி கொண்டு இருக்காங்க. அங்கே என்ன மாமா? என்ன அங்க 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 கொடியேற்றிட்டேன். நான் மூணாந்துருலாம் மலையாட போய் தெரியாதா?
நமோ காலாய நமோ கலவிகருணாய நமோ பட்டு கட்டி இந்த இடத்துல வந்து சிவலிங்கத்துக்கு குங்குமம் தீபம் வந்து தீபம் எல்லாம் காட்டப்பட்டு சிவலிங்கத்துக்கு